வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு குறித்த இணைய கருத்தரங்கில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். மக்களிடையே முதலீடு செய்தல், பொருளாதாரம் மற்றும் புதுமை ஆகியவை குறித்து வலியுறுத்துவது இக்கருத்தரங்கின் கருப்பொருளாகும். வேலைவாய்ப்பு உருவாக்கம் என்பது அரசின் முக்கிய கவனம் செலுத்தும் துறைகளில் ஒன்று என்றும் 2047ஆம் ஆண்டிற்குள் விக்சித் பாரத்தின் இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டும் இக்கருத்தரங்கு நடைபெற உள்ளது. மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பெல்ஜிய இளவரசி அஸ்ட்ரிட் தலைமையிலான குழுவை சந்தித்து நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகமும் யோகாசன பாரத் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 2வது ஆசிய யோகா சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுடெல்லியில் வரும் 29 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கண் பார்வை குறைபாடுகளை கண் யோகா மற்றும் இதர பயிற்சிகள் மூலம் இயற்கையான வழியில் சரி செய்வதற்கான ஆரோ பெர்ஃபெக்ட் விஷன் திட்டம் ஆரோவிலில் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 3:30 மணி வரை காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம், தேடுவார்நத்தம், அபிஷேகப்பாக்கம், அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் உலக சாம்பியன் ஷட்லர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் நேற்று பிரான்சின் ஆர்லியன்ஸில் நடைபெற்ற 2 தகுதி போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த ஆண்டிற்கான ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.